ஒரு பக்கம் அந்த வேகம் சொன்னேன் இல்லையா, இன்ஜினியரிங் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், இயங்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நம்மளாம் உட்காந்து கஷ்டம்னு நினைக்கிற விஷயம் அவங்க அசால்ட்டா உட்காந்து பண்ணுவாங்க. நமக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் முன்னாடி தெரியும், பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம ஏதாவது யோசிப்போமா? 1000 நல்ல விஷயம் இருந்தா கூட கெட்ட விஷயம் ஒண்ணு அததான் பெருசா பேசணும் இல்லையா, அந்த மாதிரிதான். அதே மாதிரி மிலிட்டரி ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும், யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படின்னா வேலை பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க? எங்கேயாவது பயந்தா வேலைக்கு ஆகுவாங்க. அடிக்கடி எத்தனை பேர் வந்து கார் மாத்துறேன், வண்டி மாத்துறேன், பைக் மாத்துறேன் அப்படின்னு எத்தனை பேர் மாத்திருக்கீங்கன்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா அடிக்கடி மாற்றங்கள் சனி இந்த இடத்துல இருக்கும்போது கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம் சொல்லக்கூடியது விருச்சிகம். விருச்சிகத்துல உங்களுக்கு சனி இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? பொதுவா விருச்சிக ராசினா எல்லாருக்கும் என்னங்க தெரியும்? கோவம் தான் தெரியும் இல்லையா? யானாவுனா என்ன சொல்லுவாங்க? விருச்சிகம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். எதுக்கு அப்படின்னா தேலோட சிந்து எப்ப எப்படி பேசுவாங்க, எப்ப என்ன மாதிரி இருப்பாங்கன்னு தெரியுது. கோவம் இருக்கிறதுலாம் குணம் இருக்குங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்படிதான், என்னை யாருக்காவும் மாத்திக்க மாட்டேன், என்னோட இயல்பு இதுதான் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி எப்பவுமே வந்து கால சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருக்க ஆள் யாருன்னா இவங்க தாங்க. அதாவது பம்பரம் மாதிரி சுத்தின்டே இருப்பாங்க. அவங்க பொறுமை நிதானம்ன்றதே இருக்கு, வேக வேகமா முடிவெடுப்பாங்க. சோ சனி செவ்வாய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் அந்த வேகம் சொன்னேன் இல்லையா, இன்ஜினியரிங் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், இயங்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே இவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நம்மளாம் உட்காந்து கஷ்டம்னு நினைக்கிற விஷயம் அவங்க அசால்ட்டா உட்காந்து பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தான். மெடிக்கல் ஓரியன்டான விஷயங்களும் ரொம்ப அழகா வரக்கூடிய தன்மை இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பூர்வீகத்தை வீடு கட்டும் போது பிரச்சனை வருது, நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட். வண்டி வாங்கணும் பிரச்சனை வருது, எங்கேயாவது வெளியில போறாங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள். ஏன்னா 8ஆம் பாவம்ன்றது மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 8ஆம் பாவம் தான் ஆயுள், கண்டம், கஷ்டம், வேதனை, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதான் திடீர் அதிர்ஷ்டம் கூட. எப்பவுமே வந்து நமக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் முன்னாடி தெரியும், பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம ஏதாவது யோசிப்போமா? 1000 நல்ல விஷயம் இருந்தா கூட கெட்ட விஷயம் ஒண்ணு அததான் பெருசா பேசணும் இல்லையா? அந்த மாதிரிதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனசுல என்ன, இவங்களுக்கு என்ன தேவைன்றது இவங்களுக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. மனம் ஒரு விஷயத்த நினைக்குது அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாங்க. அவங்களோட மனநிலை வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. இப்போ ஒரு மாதிரி பிறகு ஒரு மாதிரி அந்த மாதிரி மனநிலை மாறிண்டே இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும்னா விருச்சிகத்துல இருக்கும்போது சனி இருக்கும்போது இவங்களுக்கு நிச்சயமா அது சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி மாற்றங்களை சந்திப்பாங்க. சொல்லுக்கும் செயலுக்குமான விஷயங்கள் அப்படின்றதுல நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு உண்டு. ஏன்னா சந்திரன் இந்த இடத்துல சந்திரன் நீச்சம். சோ பொதுவா இவங்களுக்கு அன்பு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட். நிறைய பேருக்கு வந்து கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள விட்டு உறவுல இருந்து பிரிஞ்சிருக்கிறது, ஏங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொடுப்பனை இருக்கும். கடற்கடந்து பயணம் பண்றப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்கள தான் மெரைன் இன்ஜினியரா இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். நிறைய பேர் கப்பல் சார்ந்த பணிகளை வேலை பார்ப்பாங்க, ஐடி ரிலேட்டடா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களா இருக்கிறதெல்லாம் யாரு பாத்தீங்கன்னா இவங்க தான். அதே மாதிரி மிலிட்டரி ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும், யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்படின்னா வேலை பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க? எங்கேயாவது பயந்தா வேலைக்கு ஆகுமாங்க? இருக்கவே இருக்காது. ஏதோ இருந்தாலும் துடுக்கா பேசிடுவாங்க. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பேசுறது மட்டும் இல்லைங்க, செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்கும். என்னன்னாங்க இந்த இடத்துல சனி இருக்கும்போது நிறைய பேருக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காரசாரமான வார்த்தைகள் வந்துடும். அந்த இடத்துல வந்து சரி தவறு அப்படிங்கிறது பின்னாடி யோசிப்பாங்க. அப்ப மனம் அப்படிங்கிறது சந்திரன் நீச்சம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா மனம்ன்றது அப்புறமா தெளிவா யோசிக்கும் போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும் இல்லையா? இதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சோ பொதுவாவே வந்து வேகம், துடிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது ஒரு இடத்துல காயப்படுத்துற மாதிரி, அதாவது நமக்கு கீழே வேலை பார்க்கணும் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஈஸியா அவங்களை காயப்படுத்திடுவாங்க. அதனாலே நிறைய வந்து காம்ப்ளிகேட்டான விஷயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பொறுமை நிதானத்தை இவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நிச்சயமா கிடைக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். பட் அதுலயும் சில சங்கடங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனையும் இருக்கிறதுக்கான நிலை இருக்கு. இவங்களுக்கு கால் சார்ந்த பகுதிகளில் கவனங்கள் அவசியம். அதே மாதிரி மொட்டி தேய்மானம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடிக்கடி எத்தனை பேர் வந்து கார் மாத்துறேன், வண்டி மாத்துறேன், பைக் மாத்துறேன் அப்படின்னு எத்தனை பேர் மாத்திருக்கீங்கன்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நிச்சயமா அடிக்கடி மாற்றங்கள் சனி இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு பழைய வண்டி வாங்கினேன், அதுல என்ன சூப்பரா மாலேட் பண்ணலாம் நினைச்சா எனக்கு பிடிக்கல, செட் ஆகல, புதுசு வாங்க, பழச கொடுத்துட்டு புதுசு மாத்தினேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து சொல்றோம் அப்படின்னா எங்களுக்கு மனம் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த விஷயங்கள், ஜெனட்டிக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அதை இமீடியட்டா இவங்க என்னன்னு பாத்துறது நல்லது. ஜெனட்டிக் இஷ்யூஸ் இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அடிக்கடி கால் அடிபட்டுட்டே இருக்கும். ஸோ கால் சார்ந்த பகுதிகளை மட்டும் கவனம் அவசியம். பொதுவாக வந்து ஏதாவது நம்ம வண்டி வாகனங்கள் போகும்போது கீழே விழுந்து நிற்கிறது சர்வசாதாரணமாக இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி அது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இடுப்பு சார்ந்த பகுதி, கால் சார்ந்த பகுதியில கவனம் அவசியம். ஏன்னா அடிக்கடி போய் விழுறது மட்டும் இல்லாம போய் ஆபரேஷன் அளவுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையும் இந்த இடத்துல சனி வரும்போது அதை சார்ந்த விஷயங்களை பண்ணும். சகோதர வழிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் சம்பந்தப்படும் போது ஒரு மனக்கசப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான கொடுப்பனை உண்டு. ஒரு இந்த இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டுமே இதுதான். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். என்னன்னா காவல் தெய்வம், அதாவது கையில வந்து ஆயுதங்கள் ஏந்திய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதான் ஒரு காரியத்துக்கு போறீங்க அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்கல்ல, வீட்டுல வந்து எதனா ஒரு இரும்பு பொருள் கையில வச்சுக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, பயம் இல்லாம இருக்கிறதுக்காக எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வீட்டுல பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, வீட்டுல வந்து ஒரு குழந்தை வயசுக்கு வந்துட்டாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாவது இரும்பு பொருள் கையில வச்சுக்கோ, எலுமிச்சம்பழம் வச்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அதுதான், அதுக்கான ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த இடத்துல சனி வரும்போது இவங்க இரும்பு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது கையில வந்து ஒரு ஆயுதங்கள் ஏந்தி காவல் தெய்வ வழிபாடு ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போறாங்க அப்படின்னா வழிபட்டுட்டு போனா அவங்களுக்கான இயல்பான நிலைகள், பெரிய பிரச்சனைகள் இல்லாம ஸ்மூத்தா முடிவதற்கான நிலைகள் இருக்கிறத பார்க்க முடியும். மற்றபடி ஓவராலா பார்க்கும்போது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை நிதானம் கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.